இப்போ வந்து ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருக்கு கெட்ட கனவு வந்துச்சு. அவருக்கு நைட்டு ஃபுல்லாக வந்து அவரை யாரோ வந்து விரட்டி விரட்டி கொல்ல வர்ற மாதிரியான கனவுகள் வந்துச்சுன்னு சொன்னார். அந்த மாதிரி கனவுகள் அவருக்கு வந்துச்சு. என்னை எங்கே போனாலும் விட மாட்டேங்கிறாங்க, என்னை விரட்டி விரட்டி கொல்லதுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொன்னார். சரி, அந்த கெட்ட கனவு ஏன் வந்தது? எப்போதுமே எனக்கு வராது, எப்போவுமேனா எப்போவாவது வரும், இந்த மாதிரி கனவு எனக்கு ஏன் நேற்று வந்தது அப்படின்னு அவர் கேட்டப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நேற்று நீங்கள் என்ன பண்ணீங்க, எந்த ரூமில் படுத்தீங்க? வழக்கமாக எந்த ரூமில் படுப்பீங்க? நான் வழக்கமாக படுக்கிற அந்த ரூமில் தான் படுத்திருந்தேன். எந்த ரூமு? அவருக்கு ஒரு ரூம் இருக்குது அவர் வீட்டில், அந்த வீட்டில் தான் அவர் படுத்துருந்துருக்காரு. என்ன பண்ணுனீங்க அதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டப்போ நான் வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு 2-3 சிகரெட் பிடிச்சிருக்காரு. சிகரெட் பிடிச்சிட்டு அப்புறம் அந்த புகை ஃபுல்லாக அந்த ரூமை விட்டு வெளியே போகாமல் இருந்திருக்கு. அப்புறம் அது ஒரு குளிர்காலமாக இருந்திருக்கு. குளிர்காலம்ங்கிறதுனால அவர் ஃபேன் போடாமல் தூங்கியிருக்கிறார். போர்வை எடுத்து போத்திக்கிட்டு, ஏன்னா குளிர், ஏற்கனவே குளிர், ஃபேன் போட்டால் இன்னும் ரொம்ப குளிரும். ஏற்கனவே இவர் என்ன பண்ணியிருக்காரு, சிகரெட்டும் பிடிச்சிருக்காரு. அதனால் உள்ளே இருக்கிற காற்று, அந்த புகை என்பது வெளியில் போகல, உள்ளே இருக்கிற அந்த காற்றோடு அது கலந்துருக்கு. அதனால் இரவு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வேறு கட்டிலில் படுத்திருக்கிறார். கட்டிலில் படுத்தா தூக்கம் வராது. அப்புறம் அந்த ரூமில் வந்து அந்த இயற்கையான ஆக்சிஜனில் அந்த பிராணவாயு, அந்த காற்று இருக்குல்ல, சுவாசிக்கிற காற்றில் வந்து நிறைய அந்த சிகரெட் புகை கலந்துருக்கு. அதனால் அவருக்கு வந்து தூக்கம் வரவில்லை, அந்த போதுமான ஆக்சிஜன் கிடைக்கல. அதனால் அவருக்கு கெட்ட கனவு, அதாவது யாரோ கொல்ல வர்ற மாதிரி அப்படிங்கிற கனவு ஏன் அவருக்கு வருதுன்னா, அவர் சுவாசிக்கிற காற்றில் நல்ல காற்று இல்லை, சிகரெட் புகை. அவர் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி பிடிச்ச ஒரு 2-3 சிகரெட் பிடிச்சார். அதனால் ஏற்பட்ட அந்த புகை தான் அதை சுவாசிச்சுக்கிட்டே அவர் தூங்கியிருக்கிறார். கட்டிலில் வேற படுத்துருக்காரு. கட்டிலில் படுத்தா தூக்கம் வராது. நல்ல தூக்கங்கிறது கட்டிலில் படுத்தா வராது, தரையில் படுத்தா தான் தூக்கம் வரும். அப்புறம் அந்த ரூமில் அவர் தூங்குவதற்கு முன்பாக ஒரு 2-3 சிகரெட் பிடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 2-3 இல்லை 4-5 சிகரெட் கூட பிடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து எப்போவுமே பிடிக்க மாட்டார் சிகரெட், டெய்லி பிடிக்கிற வழக்கம் கிடையாது அவருக்கு. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் சிகரெட் பிடிப்பாராம். அப்படியே 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படி சிகரெட் பிடிக்கும்போது இந்த மாதிரி ஒரு 2-3 சிகரெட் பிடிக்கிறது, தொடர்ச்சியாக பிடிக்கிறது வழக்கம். அது ஒரு குளிர்காலமாக இருக்கிறதுனால அவர் 2-3 சிகரெட் பிடிச்சிருந்துருக்கார். 4 சிகரெட் கூட பிடிச்சிருந்துருப்பார். பிடிச்சிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஃபேன் போடாமல், அது குளிர்காலங்கிறதுனால ஃபேன் போடாமல் ஜன்னல்லாம் அவர் திறந்து தான் வச்சுருந்துருக்கார். திறந்து வச்சுட்டு அப்படி படுத்துட்டார், கட்டிலில் படுத்துட்டார். அப்போது கட்டிலில் படுத்தா தூக்கம் வராது. அப்புறம் ஏற்கனவே அந்த ரூமில் அவர் ஏற்கனவே தூங்குவதற்கு முன்பு ஒரு 2-3 சிகரெட் பிடிச்ச அந்த புகை வந்து அந்த ரூமுக்குள்ளே இருக்குது, அந்த ரூமில் உள்ள அந்த பிராணவாயுவோடு கலந்துருக்கு. இதெல்லாம் சேர்ந்து அவருடைய நுரையீரலுக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கல. தூங்கும்போது அவருக்கு வந்து போதுமான ஆக்சிஜன் கிடைக்கல. அதனால் அந்த நுரையீரல் திணறி இருக்கும், அந்த உடம்பே ஆக்சிஜன் கிடைக்காம திணறி இருக்கும். அதனால தான் அவருக்கு கெட்ட கனவே வந்திருக்கு. கெட்ட கனவுல யாரோ நிறைய பேர் வந்து அவர் எங்கே போனாலும் விரட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி, கொல்ல வர்ற மாதிரி அவருக்கு கெட்ட கனவு வந்துக்கிட்டே இருக்குது. அவருக்கு எப்போவுமே அப்படி வந்தது கிடையாது. அந்த அளவுக்கு மோசமான கெட்ட கனவு எப்போவுமே வந்தது கிடையாது. டக்குன்னு அவர் என்ன பண்ணார், எழுந்துட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போய் ஒரு ஹால் இருக்குது, அதில் படுத்துக்கிட்டார். அங்கே வந்து அந்த சிகரெட் புகை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவர் ஒரு ரூமில் படுத்திருந்தார். அந்த ரூமில் தான் யாருக்கும் தெரியாமல் சிகரெட் பிடிச்சி அந்த புகையை சுவாசித்து படுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு வந்து அந்த நுரையீரல் செயல்படுவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கு. நுரையீரல் வந்து அது தனது வேலையை செய்வதற்கு சுத்தமான காற்று தேவை. ஏற்கனவே அவர் வந்து தூங்குவதற்கு முன்பு பிடிச்ச 2-3 சிகரெட்டு, அதில் உள்ள அந்த புகை அது ரூமிலே தான் சுற்றிக்கிட்டு வந்திருக்கு. அதனால் தூய்மையான காற்று சுவாசிப்பதற்கு கிடைக்காமல் நுரையீரல் செயல்படுவதற்கு திணறி இருக்குது. நுரையீரல் மட்டுமல்ல, உடம்புல உள்ள அத்தனை உறுப்புகளுமே திணறி இருக்குது. சுத்தமான பிராணவாயு கிடைக்கலன்னா அப்போது அந்த மாசு கலந்த காற்றை சுவாசிக்கும் போது உடம்புல உள்ள அத்தனை உறுப்புமே இயங்குவதற்கு சிரமப்படும். அப்போ தான் கெட்ட கனவே வந்திருக்கு அவருக்கு. அதனால தான் அவருக்கு கெட்ட கனவு வந்திருக்கு. உடம்பு இக்கட்டான நிலைமையில் இருக்குது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் தூங்கி கொண்டிருந்த என்னை எழுப்புவதற்காக அந்த கெட்ட கனவு வந்தது. தூங்கி கொண்டிருந்த என்னைன்னு நானே ஒத்துக்கிட்டேன். அது வேறு யாரும் இல்லை, அவர் நான் தான். அந்த சிகரெட்டை பிடிச்சி நான் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி எப்போ நான் சிகரெட் பிடிப்பேன். 2 மாதத்துக்கு ஒரு, நான் டெய்லி பிடிக்கிறது எனக்கு அது பிடிக்காது. 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி எப்போது நான் வந்து சிகரெட் 2-3 சிகரெட்டு வந்து பிடிப்பேன்.
அது ஒரு நாள் தான் பிடிப்பேன். அப்புறமா அடுத்து ஒரு 2-3 மாதம் கழித்து பிடிப்பேன். எப்போவாவது ஒரு வாட்டி ஏதாவது மது அருந்துகிற வழக்கம் எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காதனால 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மது அருந்துகிற வழக்கம் வந்து அது கூட இல்லாமல் போய்டும் தான் நினைக்கிறேன். எனக்கு அந்த சுவை அந்த அளவுக்கு பிடிக்காது. அப்போது எனக்கு ஏற்பட்ட அந்த மூச்சு திணறல் அதுதான் என்னுடைய கெட்ட கனவுக்கு காரணமாக இருந்தது. அதனால் கெட்ட கனவு ஏன் வருது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஏதேதோ காரணத்தை சொல்லிக்கிட்டு சாதாரண காரணம் இதுதான் காரணம். உங்கள் உடம்பு இயங்குவதற்கு சிரமப்படும் பொழுது அது உங்களை எழுப்புகிறது. தூங்கி கொண்டிருந்த உங்களை எழுப்புகிறது. எழுப்புறதுக்காக தான் அந்த கெட்ட கனவு வருது. கெட்ட கனவு வந்துச்சுன்னா யாருமே தூங்கவே மாட்டாங்க. எப்பேற்பட்டவங்களும் எழுந்திரிச்சிருவாங்க. எழுந்து அவங்க தூக்கம் கலைந்து விடும். யாரோ கொல்ல வரும்பொழுது நாம் எப்படி தூங்குவோம்? கொல்ல வர்ற மாதிரியான கனவு வரும்போது நமக்கு எப்படி தூக்கம் வரும்? அதனால் நம்மளை எழுப்புறதுக்காக தான் அந்த கெட்ட கனவு வருது. இந்த மாதிரி நீ படுத்துருக்கிற இடத்துல ஒரு தூய்மையான காற்று இல்லை. நீ தூங்குவதற்கு முன்பாக பிடித்த 2-3 சிகரெட்டுகளோட அந்த புகை இந்த காற்றில் கலந்திருக்கிறது. அதனால் நீ விழித்துக்கொள். இப்படியே தூங்காத. என்னால் வேலை செய்ய முடியல பார், நுரையீரலாம் திணறுது. நுரையீரலால் வேலை செய்ய முடியவில்லை, இதயத்தால் வேலை செய்ய முடியவில்லை, உடல் உள்ளுறுப்புகள் எல்லாம் திணறி கொண்டிருக்கிறது, மூளைக்கு பயம் வந்து விட்டது. ஆதலால் உன்னை எழுப்புவதற்காகத்தான் நாங்கள் கெட்ட கனவுகளை வரவழைத்து உன்னை எழுப்பினோம் என்பது அந்த எச்சரிக்குது. அப்போ இவர் என்ன பண்ணுறேன், நான் வந்து வீட்டு அந்த இன்னொரு ரூமில் போய் படுத்துக்கிறேன். வெளி ரூமில் போய் படுத்துக்கிறேன். வெளி ரூமில் நல்ல வெளிக்காற்றுலாம் உள்ளே வந்து போகுது. அங்கே வந்து அந்த சிகரெட் புகை எதுவுமே கிடையாது. தரையில் படுக்கிறேன். அதன் மூலம் அதன் பிறகு எனக்கு கெட்ட கனவு வரல. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு படுத்துறேன். அப்போ அதன் பிறகு எனக்கு கெட்ட கனவு வரல. அதனால் கெட்ட கனவு ஏன் வருதுங்கிறதுக்கு இனிமேல் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. இனிமேல் போயிட்டு அது காரணம் நடு மூளையில் சிந்தனை, உள் மூளையில் சிந்தனை, அதனால தான் கெட்ட கனவு வருதுன்னு இனிமேலும் விளங்கிட்டு இருக்காதிங்க. பூமி உருண்டைன்னு சொன்னாக்க அதோட முடிஞ்சு போச்சுல. பூமி உருண்டையா தட்டையான்னு ஒரு ஆராய்ச்சி இருந்துகிட்டு இருந்தது. அப்புறம் ஒருத்தர் வந்து பூமி உருண்டைன்னார்ல. அப்போ அதோட நம்ம அந்த பூமி உருண்டைங்கிறது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் கெட்ட கனவு வர்றதுக்கு இதான் காரணம். இதுக்கப்புறமும் கெட்ட அந்த பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கோங்க. அந்த இது நாள் வரையில் இருந்த பஞ்சாயத்து அந்த பிரச்சனைங்கிறது இனிமேல் அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சாச்சின்னு நினச்சிக்கோங்க. கெட்ட கனவு வர்றதுக்கு இதுதான் காரணம்.